அனைவருக்கும் வணக்கம். சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வைரலாக பரவிட்டு வருது. அந்த அம்மா ஏதோ கடன் வாங்கியிருக்காங்க போல். அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாதனால கலெக்ஷன் பண்ண வந்தவர்கிட்ட சாமி வந்த மாதிரி சாமி வந்த மாதிரி சொல்லி அதை சமாளிச்சிருக்காங்க. இந்த வீடியோ வந்துட்டு காமெடியாகவும் கேலி கிண்டலாகவும் நகைச்சுவைகளாகவும் பகிரப்பட்டு வருது. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைன்னு தெரியல. இது சிரிக்கக்கூடிய விஷயமா, காமெடி பண்ண விஷயமா, கிண்டல் பண்ண வேண்டிய விஷயமா அப்படின்றத யோசிக்கணும். அவங்க என்ன சூழ்நிலையில் அந்த கடன் வாங்கினாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன அப்படின்றது, என்ன சூழ்நிலையில் கடன் வாங்கினாங்க, என்ன சூழ்நிலையில் அவங்களால அந்த கடனை கட்ட முடியல அப்படின்றது நமக்கு தெரியல. அப்படி இருக்க பட்சத்தில் கடன் தொல்லையினால் அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகியிருக்கலாம். எப்படி அதை சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். இதை நம்ம கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அதை எல்லாருக்கும் பகிர்றதுன்றது ரொம்ப தவறான விஷயம். அதை சிரிக்கக்கூடிய விஷயமானா இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் ஆகிடுச்சு. ஏதாவது ஒருத்தருடைய பாதிப்புலேருந்து நம்ம பார்க்கறது கிடையாது. ரீல்ஸ் மோகத்தினால சிரிக்கிறவங்க லைக்ஸு கமெண்டு, இந்த மோகத்தினால ஒரு மனிதாபிமானமே இல்லாத முறையில் செயல்பட்டுருக்கோமோ அப்படின்றது தோணுது. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவங்க பண்ண கடன் வாங்கிட்டு திருப்பி கட்ட வேண்டியதானே அப்படின்றத கேட்கலாம். கடன் வாங்கிட்டு கட்ட வேண்டியதுன்றது சரிதான். அவங்களோட சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியல. எவ்வளோ பெரிய கோடிக்கணக்காக கடன் வாங்கிட்டு விஜய் மல்லையா போன்ற திருட்டுகாரிகள்லாம் கடன் வாங்கிட்டு ஓடி போயிருக்காங்க. அதானி அம்பானி மேலே எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியும். அவங்களாம் கடனை கட்டுறானுங்க கிடையாது. இப்படி கோடிக்கணக்கில் கடன் வாங்கி ஏமாத்துறவனெல்லாம் நம்ம தொழிலதிபர் சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக இப்படி கடனை வாங்கி சமாளிக்க முடியாமல் ஒரு இதாக பண்ணுறாங்க. அதை நகைச்சுவையாகவும் காமெடியாகவும் எடுத்து போட்டு பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவங்க இடத்துலேருந்து பாருங்கள், சாமி வருது அப்படின்றத அவங்க நடிச்சிருக்காங்க தான், அது இல்லைன்னு சொல்ல. சாமியெல்லாம் யாருக்கும் வரது கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி இப்படி அதை கிண்டல் பண்ணுறீங்க. எவ்வளோ பேர் சாமி வருதுன்னு சொல்லிவிட்டு, சாமியார் நான் தான் கடவுள்னு சொல்லிவிட்டு பல லட்சங்களை சம்பாதிக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் போய் நீங்கள் கொட்டுறீங்க, அவன் சொல்கிறத பரிகாரங்களை பண்ணுறீங்க. ஸோ அதான் நீங்கள் கேள்வி கிண்டல் பண்ணுறீங்களா? பண்ணுறது கிடையாது. ஒரு சாமானிய மக்கள் ஒரு பெண் இந்த மாதிரி ஏதோ கடனை சமாளிக்க முடியாத பட்சத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பு இருந்தால் அவங்க அதை மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஏமாற்றி அவங்க கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கவங்க கிடையாது. இப்படி பண்ணுறது குடும்ப சூழ்நிலைகள், வருமானம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை பண்ணுறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, அதை ஊக்குவிக்காதீங்க. இது நகைச்சுவையாக நீங்கள் பார்க்காதீங்க தயவுசெய்து. நம்மளுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் அம்மாவோ இல்லை அக்காவோ யாரோ கடன் வாங்கிட்டு இந்த மாதிரி கட்டணம் செலுத்த முடியாத பட்சத்தில் இருந்தாங்கன்னா அவங்களோட நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை யோசிச்சு தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை காமெடியாகவும் பயன்படுத்தாமல் இருக்கணுன்றதான் வேண்டுகோள். எதுவும் தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. நன்றி.